Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket பேசலாமா? Yes, ரோஹித் சர்மா retires from Test cricket. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நேற்றுலேருந்து நிறைய பேர் எஸ்எம்எஸ் மெசேஜ் கமெண்ட்டில் போட்டுதிங்க, அதை பற்றி பேசுங்கன்னு. காத்தால கொஞ்சம் நிறையா ஒர்க் இருந்தது, அதனால் போட முடியல வீடியோ. ரைட், இப்போ உங்களுக்காக ரோஹித் சர்மா ஏன் ரிட்டையர் ஆனார், அவரோட சாதனைகள் என்ன, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். நிறைய ரோஹித் சர்மா ஃபேன் இருக்காங்க. நிறைய பேர் சொன்னீங்க நான் இனிமேல் பார்க்க மாட்டேன், ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிட்டார் டெஸ்ட் மேட்ச். அதில் நான் கேம் ஹேஸ் டு மூவ் ஆன் இல்லையா? நானும் தான் ஒரு பீரியடில் கபில் தேவ் ரிட்டையர் ஆனால் நான் பார்க்கவே மாட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் ஆகி உங்களெல்லாம் போட்டு அறுத்துட்ருக்கேன். ஸ்போர்ட்ஸ் ஷுட் மூவ் ஆன் அண்ட் கேம் ஷுட் மூவ் ஆன். ரைட், ரோஹித் சர்மா சூப்பர். அண்ட் கான்டெம்பரரி கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் MS தோனி, இந்த 3 பேர் இல்லாமல் நீங்கள் இப்போது கிரிக்கெட்டை பற்றி பேசவே முடியாது. நீங்கள் கடந்த 25-20 வருஷத்தை பார்த்தீங்கன்னா, எஸ், தோஸ் வேர் த டைம் when சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், VVS லக்ஷ்மன், கங்குலி, யுவராஜ் சிங் அண்ட் ஆல் அவங்களாம் டாமினேட் பண்ணதாகட்டும். கும்ப்ளே, ஹர்பஜன் ஃப்ரம் போலிங் அண்ட் அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா அப்வியஸ்லி கவாஸ்கர், கபில் தேவ், அசருதீன், வெங் சர்க்கார், சிவராமகிருஷ்ணன், ஸ்ரீகாந்த், லிஸ்ட்டு போட்டால் போயிட்டே இருக்கும். எனிவே நம்ம ரோஹித் சர்மாவுக்கு வந்துடுவோம். ரோஹித் சர்மா ரைட், ஏன் ரிட்டையர் ஆகிட்டாரு டக்குன்னு திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அது வேறு MS தோனி அது மாதிரி தான் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணார். 19-29 ஹவர்ஸுக்கு ட்வீட் போட்டிருக்காரு ரோஹித் சர்மா, ஐ எம் ரிட்டையரிங் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட்னு. அதே மாதிரி 2014 MS தோனி, அப்போ நான் துபாயில் இருந்தேன், MS தோனியும் அதே மாதிரி ரிட்டையர் ஆகிறேன்னு அதே டயத்துக்கு தான் போட்டார். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. சிமிலாரிட்டிஸ் நிறையா இருக்குது. 2 பேருமே கடைசியாக விளையாண்ட டெஸ்ட் மேட்ச் மெல்பர்னில், 2 பேருமே கடைசியாக இந்தியாவில் விளையாண்ட டெஸ்ட் மேட்ச் வங்கடையில். சிமிலாரிட்டிஸ் தேர். இன்னொன்று சொல்லிடுறேன், 2 பேரும் தான் இந்தியாவோட கேப்டன்சி பண்ணும்போது ஃபஸ்ட்டு 4 டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்ச 2 கேப்டன் இவங்க தான். பாக்கியெல்லாம் தோற்றுருக்காங்க ஸ்டார்டிங்கில். இவர் 4 டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சார் ரோஹித் சர்மா, 4 தோனி ஜெயிச்சார். ரைட், அதில் ஒரு பக்கம் இதுக்கு வந்துடுவோம். என்ன கேட்டிங்கன்னா, இட் வாஸ் நாட் சர்ப்ரைசிங் மீ, இட் வாஸ் ஆன் த கார்ட்ஸ். நான் எதிர்பார்த்து தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் எனி மூமெண்ட்டுன்னு. ஏன்னா இப்போ June 20 டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, 5 டெஸ்ட் மேட்ச். நெக்ஸ்ட் 2 இயர் சைக்கிள் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது, டெஸ்ட் மேட்ச் சைக்கிள். ஸோ ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நம்ம ஃபைனல் விளாண்டோம், 2021 அண்ட் 2023. நியூசிலாண்டையும் ஆஸ்திரேலியா உதவாங்கணும். அது இருக்கட்டும், அது ஒரு இன்னொன்று புதுசு இல்லை நமக்கு, அது ஓரமாக வச்சுருவோம். இந்த வருஷம் மிஸ் ஆச்சு. பட் அடுத்த இதுலேருந்து 5 டெஸ்ட் மேட்ச் விளையாடணும் இங்கிலாந்து கூட. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. அங்கே மூவிங் பால் ஸ்விங் ஆகும், அதாகும். அப்புறம் வெஸ்ட் இண்டீஸில் 2 டெஸ்ட் மேட்ச் இருக்குது அட் ஹோம், நம்ம ஊரில் விளையாடுறாங்க. அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா கூட 2 டெஸ்ட் மேட்ச் இருக்குது அட் ஹோம், அதுவும் நம்ம ஊரில் நவம்பரில். இதெல்லாம் 9 டெஸ்ட் மேட்ச் இருக்குது இந்த வருஷம் மட்டுமே. ரைட், ஏன்னா ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் விளையாடல, இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி பண்ணாங்களே, அவருக்கு பர்சனல் ரீசன் குழந்தை போகிறதுனால ஃபஸ்ட் டெஸ்ட் விளையாடல. ஜஷ்வாலும் அண்ட் KL ராகுல் தான் ஓப்பன் பண்ணாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. செகண்ட் டெஸ்ட்லேருந்து தான் விளையாட ஆரம்பித்தார். அடிலைட் அண்ட் மெல்பர்னில் விளையாண்டார். அடிலைட்டில் மிடில் ஆர்டரில் வந்தார், ஏன்னா டீம் இன்ட்ரெஸ்ட்டுக்காக. பிகாஸ் KL ராகுல் ஜஷ்வாலும் நல்லா ஓப்பனிங் பண்ணுங்க, அதை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நம்பர் 6 வந்தார். இஸ் அன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், த பெஸ்ட். ஹுக் பண்ணுறதாகட்டும், புல் பண்ணுறதாகட்டும், இன்னொரு டெஸ்ட் மேட்ச்சில் பிரமாதப்படுத்தக்கூடிய அவர். இன்னொரு ரெக்கார்டு ஒன்று சொல்கிறாரு, ரோஹித் அடிச்ச டெஸ்ட் மேட்ச் 100 அடித்த எந்த மேட்ச்மே நம்ம தோற்றது கிடையாது. ஆமாம், நிறைய பேர் அடித்து தோற்றுருக்கோம். பட் இவர் 100 அடிச்சேன்னு ஒன்று ட்ரா இல்லைன்னு வின்னு, தோற்றதே கிடையாது. அதே மாதிரி 30 வாட்டி கன்சிக்யூட்டிவாக இவர் வந்து டபுள் ஃபிகர் எடுத்திருக்காரு ஸ்கோர். அதாவது டக்கில் அவுட் ஆகிறது 1, 3, 5, 9 இல்லை, கடந்த காலத்தில் நடந்தது சொல்கிறேன். ஆனால் இந்த அடிலைட் டெஸ்ட் மேட்ச் நம்பர் 6 வந்தார் இல்லையா, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 ரன்னும், அடுத்த இன்னிங்ஸில் 6 ரன். ஒன்று LBW போல்ட் பண்ணார், இன்னொன்று போல்டு பை கொமின்ஸ். அது அப்படின்னா பேட் ஸ்விங்கு, பேட்டு கீழே வரதுக்கு நேரமாகிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் லைன் டிஃபென்ஸை மீறி போல்ட் ஆகுறான்னா, அண்ட் ஏஜ் வேறு ஆகிட்டு இருக்குல்லையே, அது வேறு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பிரிஸ்பன் டெஸ்ட் மேட்ச்சில் 10 தான் எடுத்தார். ஒரு இன்னிங்ஸ் தான் விளையாடாங்க, 10 ரன் தான் அவரால் எடுக்க முடிஞ்சுது. ஸோ அவர் ஏன் வந்து நம்பர் 6 வந்தார்னா, ஓப்பனிங்கை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு, டீம்ஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்காக. பட் பேட்ஸ்மேன் ரோஹித் ஆஸ் அ பேட்ஸ்மேன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் தட். தென் மெல்பர்ன் டெஸ்ட்டுக்கு முன்னாடி பாக்ஸிங் டே 25th December டெசிஷன் எடுத்தார். ஐம் ஷுவர் கில்லிட்ட பேசியிருப்பார், கில் நான் ஓப்பன் பண்ணுறேன், KL ராகுல் நம்பர் 3 அனுப்பிச்சிடுறோம், நீ கொஞ்சம் வெளில உட்காந்துக்கணும், கன்வின்ஸ் பண்ணிடுவார். ஒன்றும் தப்பு இல்லை, இட் ஹேப்பன்ஸ். ரைட். ஸோ அப்போ என்னாச்சு, சரின்னு இவர் ஓப்பன் வந்தார். அது யாருக்கு பிடிச்சது பிடிக்கல அதெல்லாம் எனக்கு தெரியல. அதுலேயும் அவர் ஃபெயில் ஆகிட்டார். ஸோ மெல்பர்னில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 ரன்னு, 2வது இன்னிங்ஸில் 9 ரன்னு. அப்படியே அதுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, சோஷியல் மீடியா ஆகட்டும், அவங்க ஆகட்டும், ஆளுக்கு கோச் ஒன்று சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாருன்னு. அதனால் அடுத்த டெஸ்ட் மேட்ச் சிட்னியில் ட்ரா பண்ண போகிறோன்னு ஒரு இடத்துல நியூஸ் வருது. அப்புறம் இவரே உட்காந்துட்டேங்கிறாங்க. அப்புறம் 3rd day ஆஃப் த டெஸ்ட் மேட்ச் தான் அவர் சொல்கிறாரு, நானே தான் வெளில உட்காந்தேன்னு. அது நல்லா தெரியும் அவர் எது கரெக்டாக சொல்கிறாரா இல்லையான்னு. நெட் இஃபேக்ட் சிட்னி டெஸ்ட் அவர் விளையாடல. ஸோ எனக்கு அப்பயே முடிவு பண்ணிட்டேன் நான், அவர் மெல்பர்ன். ஏன்னா மைண்ட் வந்து உங்களுக்கு சரியான கான்செப்ட். மாதிரி T20 வேர்ல்ட் கப் போன வருஷம் ஜெயிச்சுட்டு வந்தார் USA ட்ராப் இட் பிச்சில். அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், ட்ராப் என்னன்னு பாருங்கள். ஸோ ஒயிட் பாலில் இஸ் டூ குட். T20லேருந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அதனால் 1 டேக்கு அவர் ஸ்டில் இருப்பார். 1 டேல நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 1 டே இருக்குது பங்களாதேஷுக்கு எதிராக, 17th August அவே பங்களாதேஷில். அப்புறம் 3 1 டே ஆஸ்திரேலியா கூட, 19th October, Perth, Adelaide அண்ட் சிட்னியில்.
தேர்ட் ஒன் டே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா 3 ஒன் டே சவுத் ஆஃப்ரிக்கா கூட இருக்குது 30th நவம்பர் அட் ஹோமில். அது இல்லாமல் T20 நேரம் அது இவர் விட மாட்டார். 5 T20 இருக்குது ஆஸ்திரேலியா கூட, 5 T20 இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா கூட. அதெல்லாம் போக போவோம். ஒன் டேல இவர் கண்டிப்பாக இந்த வருஷத்துக்கு மட்டுமே சொல்கிறேன் 9 ஒன் டே இருக்குது. இது எங்கேருந்து இது ஸ்டாப் ஆச்சுன்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஹோம் சீரிஸ் விளையாண்ட நியூசிலாந்து 3-0 அங்கேருந்து தான் அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு. ஏன்னா அது பில்டப் டு தி பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி, அதுக்கான பில்டப் சீரிஸ். அது 3-0 தோத்துட்டோம் அட் ஹோம். பெங்களூரில் தோத்துட்டோம், புனேல தோத்துட்டோம், மும்பையில் தோத்துட்டோம். அதுவும் பெங்களூரில் ஃபர்ஸ்ட் 2 நாள் மழை, 3 நாளில் தோத்துட்டோம். 46 ஆல் அவுட்டு டோட்டல். இவ்வளோ காலம் விராட் கோலி எல்லாருமே தான் இருந்தாங்க, பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம், ஜடேஜா, அஸ்வின் எல்லாருமே தான் இருந்தாங்க. 46 ஆல் அவுட்டு. ஸோ அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. அது 3 டெஸ்ட்டு தோத்தோமா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் போய் டெஸ்ட் மேட்ச் விளையாடுறீங்க. இவர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வேறு விளையாடல. மிட் சீசன் இவர் அஸ்வின் ரிட்டர்ன் வேறு போயிட்டார். ஏற்கனவே இப்போ ட்ரெஸ்ட் ரூமில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஓடுற மாதிரி தானே அர்த்தம். திடீர்னு எதுக்கு மிடில் ஆஃப் த சீரிஸ் அஸ்வின் வரணும். ஸோ அஸ்வின் ரிட்டர் ஆகி போயிட்டாரு. ஸோ அது வேறு இவருக்கு ஆடட் பர்டன். ப்ரெஸ்ஸில் எல்லாம் அவர் தான் கேட்குறாங்க, ஏன் அவர் போனார் இது போனார்னு. அது ஒன்று. அதே மாதிரி மெல்பர்ன் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து டெஸ்ட் சீரிஸும் நீங்கள் தோத்துறீங்க, இவரால் பர்ஃபார்மும் பண்ண முடியல. ஸோ தெர் இஸ் நோ பிளேஸ் இந்த டீம். இப்போ ஒரு டீமில் நீ ட்ராப்னு சொல்கிறதோட இவராக விலகிறது ரொம்ப நல்லது. அதுவும் இங்கிலாண்டில் இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி பிளேயிங் இன் இங்கிலாந்து. 5 டெஸ்ட் மேட்ச் ஜூன் 20 ஸ்டார்ட் ஆகுது. 5 டெஸ்ட் மேட்ச். லீட்ஸு, பர்மிங்ஹாம், லார்ட்ஸு, மான்செஸ்டர் அண்ட் ஓவல். சரையில் இருக்குது அந்த ஓவல். நான் லார்ட்ஸுக்கெல்லாம் போயிருக்கேன், அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், அது வேணா தேடி பாருங்கள். இதுக்குன்னே போனேன் லார்ட்ஸ் கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ ஓவல், லண்டனில் இருக்கிற ஓவலில் 5 டெஸ்ட் மேட்ச். அந்த மூவிங் பால், ஸ்விங் பால்லாம் இந்த ஏஜில் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ரைட்டிங் பாஸ் ஆன் த வால் வெரி மச் கிளியர். அண்ட் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் தோக்கும் போதே தெரிஞ்சிச்சு. உடனே பும்ரா தான் லீட் பண்ணார். சீரிஸ் 3-1 தோத்துட்டோம். அதனால் ரோஹித் சர்மாவோட எக்ஸ்பெக்டட் லைன் தான். ஏன்னா 6 டெஸ்ட் மேட்ச் தோத்துட்டாருங்க 7 மேட்ச்சில். ஆமாம், அவர் கேப்டனாக இருந்ததை சொல்கிறேன் நான். நியூசிலாண்டுக்கு எதிராக 3-0 இங்கே தோத்தது. ஆஸ்திரேலியா போய் 3 தோத்தது 6. ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் விளையாடல, ஒரு மேட்ச் வர ட்ரா ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவில். ஒயிட் பால் இஸ் டூ குட், சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கார். லெட் ஹிம் கண்டினியூ ஆஸ் அ கேப்டன். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நெக்ஸ்ட் 2 வருஷத்துக்கு செலக்ட் கேப்டன் நெக்ஸ்ட் 2 வருஷம் இருக்கிற மாதிரி. அது விட்டு நடுவில் அப்பப்போ மாற்றிட்டு நீ வா ஸ்டாப் கேப்பு அது இது பண்ணுறதோட யார் எடுக்க போகிறாங்க தெரில. அதுக்கப்புறம் பார்ப்போம். யார் இடத்துல 2 வருஷம் விளையாட மாட்டேன். கண்டிப்பாக ரோஹித் சர்மாவில் 2 வருஷம் விளையாட முடியாது. ஸோ எதுக்கு சாப் அண்ட் சேஞ்சு அண்ட் பெட்டர் டு ரிட்டையர். கஷ்டமாக தான் இருக்குது அவர் ரிட்டையர் ஆகி போகிறது டெஸ்ட் மேட்ச்சில். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட், தட் இஸ் வேர் த ஸ்கில் லெவல் இஸ் டெஸ்டட். கன்சிஸ்டன்சி, டெம்பரமெண்ட், ஃபிட்னஸ், ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்டு, இன்னும் பிரெயின் ஃபேட் ஆகாமல் இருக்கணும். செஷன் பை செஷன் விளாடணும், பால் பை பால் விளாடணும், டே க்ளோஸ் எப்படி விளாடணும், நைட் வாட்ச்மேன் கூட எப்படி விளாடணும், ஓப்பன் எப்படி பண்ணணும், புது பால் எப்படி விளாடணும், பழைய பால் எப்படி விளாடணும், ப்ளஃப் பால் எப்படி விளாடணும், எவ்வளோ விஷயங்கள். T20 மாதிரி இல்லை, வாட்ச மச்சா அடிவோ. ஓகே, ஸோ டெஸ்ட்டு வில் பி டெஃபினெட்லி மிஸ்ஸிங், ரைட். அண்ட் இப்போதைக்கு விராட் கோலி, தோனி ரிட்டையர் ஆகிட்டார், இவர் ரிட்டையர் ஆகிட்டார். நான் வந்து கபில் தேவ் கவாஸ்கர்லேருந்து பார்த்துருக்கேன் ஜாம்பாங்கெலாம் ரிட்டையர் ஆனதை. நிறைய பேர் இப்போ சொன்னீங்க நான் இனிமேல் பார்க்க மாட்டேன் ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிட்டேன்னு. இப்போ நான் என் மனசு எப்படி இருக்கும் பாருங்கன்னா, கவாஸ்கர், கபில் தேவ், அசருதீன், கும்ப்ளே, ஸ்ரீகாந்த், அந்த காலத்துலேருந்து அந்த காலத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் சச்சின் நேரா வந்தது, இப்போ விராட் கோலி, ராகுல் டிராவிட், கங்குலி, லக்ஷ்மன், MS தோனி, அதோட ஒரு பெரிய நேம் வேணும். பட் எனிவே, பசங்களை அப்படிலாம் சொல்லக்கூடாது. யூ ஷுட் சப்போர்ட் த கேம், ரைட். முடிக்கிறது முன்னாடி கடற்கண்டு ஒரு ரெக்கார்டை பார்த்துருவோம். டெஸ்ட் மேட்ச் சொல்கிறேன். 67 டெஸ்ட் மேட்ச், 116 இன்னிங்ஸ், 4301 ரன்னு, பால்ஸ் 7538 பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ரெட் பாலுங்க. T20 மாதிரி 4 ஓவர் கிடையாது. மிச்சல் ஸ்டார் நினச்சா 20 ஓவர் போடலாம், ஆண்டர்சன் நினச்சா 15 ஓவர் போடலாம், டேல் ஸ்டேன் நினச்சா 18 ஓவர் போடலாம், இவங்களை கீமார் ரோச் நினச்சா 16 ஓவர் போடலாம், பென் ஸ்டோக் போடலாம். டெஸ்ட் மேட்ச்னா உங்களுக்கு தெரியும், அத்தனை பேரை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸ்பின்னர் ஆகட்டும், அண்ட் ஃபாஸ்ட் பாலர் ஆகட்டும். இவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் 212. அது கூட சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக எடுத்தார். ஒரே ஒரு டபுள் 100 தான் 2019 ராஞ்சியில். ஆவரேஜ் 40.58, 12 100, 18 50, 473 4, 88 6, 68 கேட்ச் அவர் பிடிச்சி வச்சிருக்காரு லபக்குன்னு ஸ்லிப்பில் எங்கேயோ. அது நம்ம 2 விக்கெட் எடுத்திருக்காரு. போலிங் போட்டு வராங்களா போடுவாங்க, ஏன்னா டே க்ளோஸ் அப்போ எண்டு மாற்றும் போது இந்த பாலர் அங்கே கொண்டு வருங்கும் போது 2 ஃபாஸ்ட் பாலருக்கு ரெஸ்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி பார்ட் டைம் பாலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி எடுத்தது அந்த 2 விக்கெட்டு. அண்ட் மற்றபடி இவர் டெபு நவம்பர் 6, 2013 ஆச்சு வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் அட் கல்கட்டா. இவரோட கேப்டனே அப்போ MS தோனி தான். தோனி கேப்டன்சிலேருந்து தான் இவர் இன்ட்ரடியூஸே ஆனது. அந்த மேட்ச்சில் சச்சின் டெண்டுல்கர் 10, கோலி 3, ரோஹித் சர்மா 177 லட்சம் அந்த மேட்ச்சில், MS தோனி 42. அந்த மேட்ச்சை நம்ம ஜெயிச்சிட்டோம் by 1 innings and 51 runs வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக. இவ்வளோக்கு வெஸ்ட் இண்டீஸ் மொக்க டீம் இல்லை. அதில் கெயிலு, போலார்டு, டேரன் சாமி, DJ பிராவோ, சந்திரபால், கோட்ரியால், ஒருத்தர் ஓடி வந்து இப்படி சல்யூட் அடிப்பார். அவரெலாம் இருந்தார் அந்த மேட்ச்சில். அப்போ இது அவர் மைண்ட்லேயே ஓடி நேற்று ராத்திரி மட்டும் டக்குன்னு முடிவு பண்ணல. இது 4-5 மாதமாகவே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். கிரேட் சர்வீஸ் டு இந்தியன் கிரிக்கெட், கோயிங் ஆன் அ குட் நோட். T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க யூஎஸ்எல்ல. T20 ரிட்டையர் ஆனார். இப்போ டெஸ்ட் மேட்ச்சில் ரிட்டையர் ஆகிட்டார். ஒன் டே இருக்குது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிருக்கீங்க, லேட்டஸ்ட் சி. இப்போ நான் முதல்ல சொன்னாலே எத்தனை ஒன் டே, 9 ஒன் டே இருக்குது இந்த வருஷம். அதில் நம்ம வர பார்க்கலாம், ப்ளஸ் IPL பார்க்கலாம். சடன் அனௌன்ஸ்மெண்ட் லைக் MS தோனி, அதுதான். எனிவே சம் ஸ்டேஜ் சொல்லி தான் ஒன்று 2 பேருக்குமே ஃபேர்வெல் இல்லை, அதான் ஒன்று.
தோனி அங்கே போய் அவருக்கு ஃபேர்வெல்ல இவருக்கும் இங்கே சச்சினுக்கு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஃபேர்வெல் கிடச்சிது. ரைட், அப்டேட் பண்ணிட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் பார்த்து பின்னாடி லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.